தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். வினேஷ் போகத் தாக்கல் செய்திருந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விவரம். நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் 50 கிலோ எடை மல்யுத்த பிரிவில் இந்தியாவினுடைய வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக நடைபெற்ற உடல் எடை பரிசோதனையில் அவரது உடல் எடையானது 100 கிராம் அளவிற்கு அதிகமாக இருப்பதாக கூறி அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த உத்தரவு மிகப்பெரிய அதிர்ச்சியை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருந்தது. இறுதிப் போட்டிக்கு தான் அவர் தகுதி பெறவில்லை, ஆனால் அரையிறுதியில் அவர் வெற்றி பெற்று இருக்கிறார். எனவே அவருக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாடு முழுவதும் வைக்கப்பட்டது. அதே போல பல்வேறு விளையாட்டு பிரபலங்களும் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் வினேஷ் போகத்தினுடைய இந்த உத்தரவு, அதாவது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவிற்கு எதிராக கடந்த 7ஆம் தேதி சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய வாதங்கள் எல்லாம் முடிந்து தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆபரேட்டிவ் பொசிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பினுடைய முக்கிய ஒரு பகுதி மட்டுமே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி வினேஷ் போகத்தினுடைய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் அவருக்கு வெள்ளி பதக்கம் வெல்லும் வாய்ப்பானது முற்றிலும் நலிவு இருக்கிறது. ஏற்கனவே மற்றொரு நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனை சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தை அணுகி அவர் பதக்கம் பெற்ற நிலையில் தற்பொழுது வினேஷ் போகத்துக்கு அந்த வாய்ப்பும் நலிவு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.